how, to what extent it's transparent, to what extent it is right, what extent it is press. That has been clarified. So, any other specific question related to there can be a response to that direction. Sir, Olympia ல இருந்து வேற என்ன வாங்கணும் அத பேசுவோம். ஒரு நிமிஷம். இப்போ மீட்டிங் நடத்துறோம். இப்போ ஒரு மீட்டிங் நடத்துறோம். இங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அதுபோல் நான் வெளியில் போயிட்டு என்னுடைய ஒப்பீனியன் இதுதான், நான் தனியாக போய் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் எடுக்கிற டிசிஷனை அகேன்ஸ்டாக பண்ணால் தப்பு இல்லையா? இப்போ போன மீட்டிங்கில் என்ன டிசைட் பண்ணோம்? ஆக்சுவலாக அகேன்ஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் அட் த டைம் அவ்வளோதான். இப்போ தேவையில்லைன்னு முடிவு பண்ணோம் இல்லையா? அது அப்போ அகேன்ஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அதுவும் எனக்கு இண்டிவிஜுவல் ரைட் சொல்லுவாங்களா அகேன்ஸ்டாக பண்ணுறது மீட்டிங்கு? அப்போ ஒய் திஸ் மீட்டிங் இஸ் ஹேப்பனிங்? இப்போ இங்கே ஒரு முடிவு எடுப்பீங்க, அப்புறம் மறுபடியும் வெளில போயிட்டு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. ஹலோ லிசன் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்லிக்கிறேன், பாலாஜி ஒரு நிமிஷம். இப்படியே சண்டை போட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல உட்காந்து பேசி முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல கேட்ட கொஸ்டின் கேட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, தம்பி யாரு எப்படி சொன்னாரு ஆப்போஸ் கோர்ட் இருக்குன்னு அப்படின்ட்டு கூப்பிடுங்க, 5 பேரை கூப்பிடுங்க. பாப்பா உனக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஒரு 5 பேர் வாங்க, வந்து வித் அண்ட் சிட் அண்ட் டிஸ்கஸ் யூ ஃபினிஷ் தி ஃபைல் ஆட்டோமேட்டிக்கலி. why you are not coming? இந்த பக்கம் நான் இருக்கேன், அந்த பக்கம் யார் இருக்கா, வாங்க பேசலாம், நாளைக்கே பேசுவோம் உட்காந்து. கம்யூனிட்டி நல்லா இருக்குதான் 2 பேரும் சண்டை போடுறோம். நம்மளுக்கு எதுக்கு சண்டை? நம்ம அடிக்க வேண்டியது ஒலிம்பியா தானே. நம்ம அடிக்க வேண்டிய ஒலிம்பியா, கோல் வந்து ஒலிம்பியா. வாங்க இந்த பக்கம் நான் வந்து பேச ரெடியா இருக்கேன், உங்க பக்கம் யார் இருந்து வரா வாங்க, ஐ அம் ரெடி ஆல்வேஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிடுறீங்க, இது அலிகேஷன் தான் நடந்துச்சு, கூப்பிடுறது யாருமே நடக்கல. இல்ல இல்ல ஓகே ஓகே லெட்ஸ் லீவ் தி பாஸ். அதான் இப்பதான் சார் சொல்லுங்க சார், இப்பதான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சார், ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்லன்னு இருக்கு. கால்ஸ் ஃபார் a good clap. So we will continue with the Q&A session. Just being conscious that we are looking to take constructive decisions affecting the future of our community with so many people gathered here. We don't know, the next time we might get the same strength, we might get more. So are there any more specific Q&A questions which we would like to discuss as an owners group? A94B. நீங்க தேவையான அளவுக்கு பேசின மாதிரி தான் நான் அந்த இது வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ அசோசியேஷன் ஃபார்ம் எடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் பேசுகிறேன். மறுபடியும் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறோம் அங்கேயே போய்ட்டு தேவையில்லாத பேசுகிறேன். அடுத்து எப்படி இதை கொண்டு போகிறது மட்டும் பேசுங்க சார், எதுவுமே வேணாம். அது தேவையானது பேசிட்டாங்க வேற தேவையில்லை. Association we need to take, that is the decision as all our owners based on what we heard from 14 speakers. We're deciding we need association, and we need association today, now and move forward. So to me at least personally, the next open question is, what is the next immediate step to be taken for rolling in the association process immediately? So somebody, I am not an expert, if somebody can give me an answer on that, let it be a question from my side. Somebody can give me an answer. What is the next step for formation association today, now, start the process? Can we have 7 ad hoc committee nominees now selected here? As per the Societies Act, 7 is a must. Let's start with ad hoc committee, then we'll go with the association formation later on. Yes. Right? Association formation in the sense legal body that I'm talking about after conducting the elections. Let us pronounce the 7 persons named now, sir. Can we get the members who are nominated? That's fine. Let them nominate here. Transparent. Let's be. Yes sir, yes. But the word says like we should take with consensus. I am also an advocate, telling very clearly that there must be 7 persons to form a association, as per Societies Act. So as he said very clearly, those who have filed nomination, first is passed. But as per the natural justice principle, is wrong. It has to be openly told to the GB meeting, then only they should have made nomination. It's a kind, sir, I don't know. It should have happened. It did not happen. That is the thing. If it is not happened, it should have. These are all the legal things. Sir, Principles of natural justice have to be followed. That has not been followed means it has to be punished. Okay. But past is past. Now it is not required. Next step is
target dates, who are going to be responsible, responsibility centers, and all these things should be. That is no Nandakana rural. யாருமே அது கிடையாது சார். இருக்கக்கூடாதுங்கிறேன். So, in this meeting itself, that of difference of opinion and all these things are there. It should be buried. And as he said very clearly, Krishna Place Road, if the association has to be formed, first of all, unity should be there, consensus should be there, and you should get the signature of all the persons. All the persons, as a matter of consensus, should be obtained. Then only you have to proceed with it. As he said very clearly, 3 persons already nominated, plus 4 persons can be pronounced now itself. சார் இந்த கொஸ்டின் வணக்கம் சார். லேடிஸ் யாருக்குமே சான்ஸ் கொடுத்தா நான் நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் அசோசியேஷன் ஃபிளாட் ஃப்ரம் B3 5D. ப்ரீவியஸா நம்மளோட இஷ்யூஸ்லாம் எப்படி நம்ம லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து ஜேஎல்எல்க்கு ஆப்போசிட்டாகவும் ஒலிம்பியாவுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம லெட்டர்ஸ் பண்ணி நம்ம சைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து ஃபியூ வீக்ஸா நம்ம இதுல என்ன நடக்குதுன்னா இங்க உள்ள நம்ம மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு செட் 2 செட்ஸ் வந்து லெட்டர்ஸ் எங்களுக்கு வந்தது. என் ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கு சைன் பண்ணிக்கிறார், நான் ஒருத்தருக்கு சைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருந்தா எப்படி அசோசியேஷன்ல என்ன எனக்கு புரியவே இல்லை. அதனால இந்த மாதிரி போறதுனால நான் வந்து மீட்டிங்ஸே வந்து நான் ஜஸ்ட் அவாய்டிங். ஏன்னா நம்ம வீட்டிலே ஆயிரத்துக்கு பிரச்சனை, வெளியே பிரச்சனை, அசோசியேஷன் ஒரு கேட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கேயே வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறதுக்குன்னா வை டு யூ ஹேவ் அன் அசோசியேஷன்? நம்ம வந்து ஃபைட் பண்ணணும்னா வி ஷுட் ஹேவ் அன் யூனிட்டி அமங் அவர்செல்ஸ். இப்போ வந்து என்னோட பிளாக்ல யார் யார் இருக்காங்க, இப்போ தான் நான் என்னோட செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தவங்க நான் மீட் பண்ணுறேன். அவங்க இப்போ நீங்கள் B3 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ அவங்க வந்து ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும், இப்போ அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் எப்படி அவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நான் வந்து நாமினியாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஐ எம் நாட் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட். ஆனால் இப்போ ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்னா வி ஷுட் நோ. ஓகே, அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் ஹவு டு செலக்ட் தி பர்சன். இப்போ செலக்ட் பண்றதா சொல்றீங்களா? 7 people we want to select. ஆமா, நான் சொல்றேன். All 7 people we want to know about them. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ளோரில் ஒருத்தர் நாமினேட்னா எப்படி ஹவ் யூ நாமினேட்டிங் ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு கேட்டதுக்கு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்குபை இன் திஸ் டவர், அதனால ஐ நாமினேட்டிங். இஸ் இட் என்ன சார் நான் இஸ் இட் வேலிட் திங் டு ஸ்பீக் அப்? நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த டவர் ஆக்குபை பண்ணேன். அப்போ பஸ்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறினேன்னா நான் ₹1 தான் தருவேன். இப்போ 10வது ஏறினவங்க ₹10 கொடுக்கணும்னு we can't accept that, right? So இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் கூட என்ன சொன்னாருன்னா நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க சும்மா ஒரு கமிட்டி அந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சிருந்தோம். அப்போ அதுல உள்ள பர்சன்ஸ் யாரெல்லாம் லாயலா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவா இருப்பாங்க, போய் நமக்கு வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பேசுவாங்க, we will get to know. அந்த பர்சன்ஸை பத்தி நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதுலேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பார்த்து பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். அது மாதிரி வர பர்சன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவங்களோட நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும். தே ஷுட் அதாவது ஒலிம்பியாவை நம்ம அட்டாக் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தே ஷுட் பி எக்யூப்ட் அந்த மாதிரி இருக்கணும் சார். இப்போ நீங்கள் கூட ஒருத்தங்க கேட்டாங்க நாமினிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பெஸ்ட்டு பெட்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யூ கேனாட் சே ரைட். நம்ம வெளியே பார்க்கறத வச்சு வி கான் ஜஸ்ட் ஜட்ஜ் அ பர்சன். அதனால அதுக்கப்புறமா லேட்டர் அவங்க ஏதாவது பண்ணாலும் அவங்கள்ட்ட வந்து கேட்டால் யூ கேன் ஆன்சர் ரைட். ஸோ அதனால ஐ திங்க் டிசைட் ப்ராப்பர்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் வீட்லேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை, இங்கேயும் அதே நீயா நானா போட்டி வேணாம். அதனால எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் யூனிட்டியா ஓகே இவங்க தான் அதை 7 பேர் இவங்க அப்படின்னு பண்ணா அது பெட்டரா இருக்கும். Yes, A648. See, we are coming together, each and everybody asking, sir, we can come together, do the better for community. But here itself, I am seeing the groupation. This is the one group, this is the one group. No, sir. Here some, listen, Mr. Don't, please. I will give this every thing, sir. When the people is calling for the committee and come discuss the some things from so many things. Once you come in the meeting, you can decide. Who can decide? I am also 1 year old for this community. I have seen so many groupage there. Several times I post, sir, kindly forget the groupage, come together, work for the community. If somebody individual filing the nominee, then why you call the meeting? Now why call the meeting? You can go and file the secretary. Because we want good community. I seen here, I already told the previous meeting, sir, one is the India, one is Pakistan, one is China. China is the builder. Here, one group is Pakistan, one group is India. We are fighting together.
builder will be enjoying. Now itself I am seeing the groupage here. Here see, so many points my brother is giving. So very good. Here also I am finding so my very experienced people is here. Why not give chance to them? They know better than me. I seen here Satya Prakash is there, Elango is there. Here that gentleman is there. That Prasanna father is there. So many people is there. I don't know new faces coming and they are taking the post and that the sir is there. Is very good. Arapinath is there. Swaminath is there. You call such type of people. Come foster the society. Why you are making the groupage? If you are going to file the nominee secret, then what is the meaning of the what is the meaning of the third place? What is the meaning of the association? No. What is the meaning of the why not? We can talk about our past. Problem is there. See, my problem. Take the good people, 7 people, proceed these things. Why you are blaming each another here and here? My last, I am going to close my things. Call the meeting. Last meeting, some nominees are there. You destroy the meeting. That is a very blunder mistake. Don't destroy the meeting. You can go step by step. I seen here. First one gentleman asked the nomination. Then again you destroy. That is the blunder mistake. See, once you are going to file first nominee, first step. Second, you can therefrom select the people. Third step, from there you can choose the 7 people. Like Madam is telling, how we know that people is going to serve that community or not? கெட்டதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா கெட்டது பண்ணணும்னு அவசியம். நல்லதை பெருக்குனீங்கனாலே கெட்டதை வந்து தானாக்கீங்க. ரைட்? இங்க எல்லாரும் வந்து நம்ம வந்து we need to fight, we need to do அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் இந்த சிச்சுவேஷன்ல when there is a question about the credibility of people who are being nominated for, let it be ad hoc committee or let it be a regular committee, whatever. Right? First of all, the credibility வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற